அன்பு உறவுகள் அனைவருக்கும் முத்துவஜியன் சேன தலைவரின் பொன்னான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மக்களும் எப்படி இருக்கீங்க? உங்களிடம் வார வாரம் நம்முடைய சமுதாயத்தினுடைய முக்கிய தலைவர்கள் பற்றிய ஒரு வரலாற்று தரவுகளையும் தகவல்களையும் தெரிவிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் இளைஞர்களுடைய ஆவலாகவும் இருக்கிறது. ஆனால் காலத்தின் சூழ்நிலை சில நெருக்கடியின் காரணமாக இதை என்னால் செய்ய முடியல. அதுக்கு முதற்கண் என்கிட்ட வேண்டிக் கொண்ட இளைஞர்களுக்கு இந்த தருவாயில் என்னுடைய மன்னிப்பினை நான் கேட்டுக்கொள்கிறேன். சில நேரங்கள் கால சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருது. அதுபோக எப்படி நம்ம இளைஞர்கள்ட்ட கொண்டுட்டு போய் இதை சேர்க்கிறது, அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வு நம்ம இளைஞர்களுக்கு நீங்கள் இன்னும் வரலையே அப்படிங்கிற ஒரு மன தயக்கமும் எனக்கு இருக்குது. இந்த தயக்கத்தை போக்குறதுக்கு உண்டான காரணியாக இன்றைய இளையோர்கள் தன்னால் முன் நீங்கள் இந்த காரியங்களை முன்னெடுத்து வழிநடத்தி செல்ல வேண்டும்ங்கிறது அன்பான வேண்டுகோளாகவும் உங்கள் முன் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது எல்லாருமே நம்மளுடைய சமூகத்தினுடைய வித்தகர் குலக்கடவுள் அப்படின்னு சொல்லி ஐயா வீரதளபதி வீரபாகுவை பெரிய லெவலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை கொண்டு வந்துட்டுருக்குறோம். தவறல்ல. அதை நான் தவறு என்று நான் சொல்வதற்கு எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் சில ஆட்கள் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இதை செய்ததுனால என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு பலனை எதிர்பார்க்குறாங்க. இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு வீரவ திருவிழா நடத்துறதுனால என்ன காரணி, ஒரு தவறுதலான ஒரு இதை நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குது. அது அச்சம் இல்லை, அது அவங்களுடைய இயலாமை, அதை புரிகிறதுக்கு உண்டான மனப்பக்குவங்கள் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். இருந்தது அப்படின்னா இந்நேரம் இவ்வளோ ஆண்டு காலங்கள் கடந்து வரும் பொழுது இன்றைக்கி அச்சப்படுறதோ ஒரு எள்ளி நகையாடிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை புரிதலுக்கு உண்டான தன்மையும் புரிஞ்சுக்கிட்டு இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வரலை. எனவே இருக்கட்டும், அதை நம்ம அதை கடந்து செல்வோம். இதை நம்ம பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே தொய்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். சிறப்பான முறையில் நம்மளுடைய வீரபாகு திருவிழாவை எல்லோரும் செய்யுங்க. நவம்பர் 20 அங்கங்கே நம்மளுடைய குலக்கடவுளாக போற்றி நம்மளுடைய முன்னோரை புகழ்ந்து முன்னோரின் வீரத்தினை பறைசாற்றும் விதமாக நம்மளுடைய பெரியோர்கள், எளியோர்கள், மகளிர்கள் எல்லாருமே இதை நீங்கள் செய்யணுங்கிறது அன்பான வேண்டுகோளாக நான் வச்சுக்கிட்டுறேன். இதுபோக வீரபாகு மட்டுமே நம் சமூகத்தின் அடையாளமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அல்ல. அவர் ஒரு முதல் அடையாளம். ஆனால் இதை நம்ம அரசாங்கத்திடம் சென்று இதை முறையிட்டு எங்களுக்கு இதுக்கு ஒரு சிறந்த வழிபாடுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து தர முடியுமா என்று கேட்டால் அல்ல, முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஒரு காமன் கடவுளாக, பொது கடவுளாக, நம்மளுடைய முருகனின் போர்ப்படை வீரராக, முருகனின் ஆலயங்களின் துவார பாலகராக இருக்கக்கூடிய ஒரு நபராக அதை பறைசாற்றி அதை வச்சுக்கிறாங்க. அதனால் அதை ஒரு காமனாக எல்லோரும் வழிபடக்கூடியதை ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாக கவர்மெண்ட் நமக்கு தராது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை கொண்டு போய் நம்ம கேட்கவும் முடியாது. ஏன்னா அதற்குண்டான பெரும் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. முன்னோர்கள் சொன்னாங்க, இந்த வழி வந்தவங்க அப்படிங்கிற காரணத்தினால வழியாக வந்தவங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால அவங்க சேனத்தலைவர் அப்படிங்கிற ஒரு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதாரம். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம சில விஷயத்தை போய் நம்மளால் கேட்க முடியாத ஒரு காரணிகள் இருக்குது. ஆனால் நாம் கேட்டு நம் சமூகத்தின் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்கு நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த முக்கியமான தலைவர்களில் இப்பொழுது நம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் என்றால் உலக புகழ்பெற்ற எழுத்தாளர், அன்றைய சார்லஸ் இளவரசருடன் நெருங்கிய நட்பு வட்டாரம் கொண்டவர். அவருடைய எழுத்துக்கள் அனைத்தும் நம் நாட்டில் பாதுகாக்கப்படுகிறதோ இல்லையோ, லண்டன், அமெரிக்கா, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர். இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு வழக்கறிஞர். ரிபார்மர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நிறுவி மாத இதழ் மூலியமாக தன்னுடைய கருத்துக்களை உலக மக்களுக்கு எடுத்து கூறிய ஒரு மாபெரும் ஞானி. இவர் தான் நம்மளுடைய சேனைத்தலைவர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு பொக்கிஷம்.
சேனத்தலைவர் சமுதாயத்தால் குலகுருவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் பன்முகத்தன்மை கொண்ட பண்பாளர் ஐயா கடத்தூர் தந்த தருமபுரி மாவட்டம் கடத்தூர் தந்த சேனைத்தலைவர் இனத்தின் பேரறிவாளர் பேரறிஞர் ஐயா கோபால் செட்டி சேனைத்தலைவர். செட்டி அப்படிங்கிறது பட்டம். நீங்கள் வந்து கூகுளில் போய் டி கோபால் செட்டி அப்படின்னு நீங்கள் போட்டால் மட்டும்தான் அவருடைய பெயர் வந்து வரும். டி கோபால் சேனைத்தலைவர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவர் வராது. அன்றைய காலகட்டங்களில் செட்டி அப்படிங்கிற பட்டத்தில் பிறந்த சேனைக்குடையோர் இனத்தை சார்ந்த ஒரு மாபெரும் எழுத்தாளர். இவரை ஏன் நம்ம புகழக்கூடாது? இதுதான் இப்போ நம் இளையோர்கள்ட்ட நான் பேச வரேன். இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளர் முகமது அலி ஜின்னா வந்து இவருடைய கருத்தான தனி திராவிட நாடு வேண்டும் என்ற ஒரு எழுத்தை வைத்து எனக்கு இந்தியாவில் இருந்து எனக்கு பாகிஸ்தானியம்ங்கிற ஒரு நாடு வேணும்னு கேட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர். இவர் எழுதின எழுத்து தான் எங்களுக்கு திராவிட நாடு தனியாக கொடு அப்படிங்கிற ஒரு எழுத்தை முன்னிறுத்தி முகமது அலி ஜின்னா வந்து எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த ரிபாபர் பத்திரிகையில் வரக்கூடிய திராவிட சித்தாந்தம் கொண்ட சமூக நீதி கொள்கைகளை இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி தலைவராக நம்ம போற்றக்கூடியவர் வந்து தந்தை பெரியார். திராவிட மண் திராவிடத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி போற்றக்கூடிய அந்த தந்தை பெரியார் வந்து தன்னுடைய ஒவ்வொரு கொள்கைகளையும் இவருடைய எழுத்தின் வடிவமாக வெளிவந்ததை எடுத்து தன்னுடைய கொள்கையை வந்து மேடைகளில் வந்து முழங்கியிருக்கக்கூடியதாக அவரே எழுதியிருக்கிறாரு. ஐயா கோபால் செட்டி அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய பத்திரிகையான விடுதலை பத்திரிகையில் வந்து இரங்கல் பாவே வந்து அவர் கொடுத்துருக்கிறார் பெரியார். அப்பேற்பட்ட ஒரு திராவிட சமூக நீதி கொள்கை கொண்டவர். அவர் திராவிட சமூக நீதி கொள்கைக்கு மட்டும்தான் உரிமைப்பட்டவரா அப்படின்னா கிடையாது. சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு உயிரின் மீது அன்பு கொண்ட அன்றைக்கி வள்ளலார் போற்றக்கூடிய வள்ளலார் அப்படிங்கிறவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு சமரச சன்மார்க்க நெறியை போற்றக்கூடிய ஒரு சைவ சித்தாந்த ஒரு பேரறிவாளர், உலக புகழ்பெற்ற. இதை சொல்லணும் அப்படின்னா நம்ம மறந்துட்டோம். அதை மறந்ததுனால தான் வந்து நம்ம துறந்துட்டோம். அந்த துறந்ததுனால தான் நம்ம மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரல. உலக லெவலில் வந்து அவருடைய சைவ சித்தாந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவர் வந்து ஒரு பொக்கிஷமாக அவர் கொடுத்துருக்காரு. பல நூல்களை வந்து அவர் ஏற்றிருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு நபரை நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? அவருக்கு ஏன் நாம் வந்து குரு பூஜை செய்யக்கூடாது? இந்த குரு பூஜையின் மூலியமாக அரசிற்கு அதை ஏன் நாம் தெரியப்படுத்தக்கூடாது? அதுதான் என்னுடைய கேள்வி, என்னுடைய வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன். டிசம்பர் 30 ஐயா அவர்கள் நினைவு தினம். இந்த நினைவு தினத்தை நாம் உலக எழுத்தாளர் தினமாக அறிவிக்கிறதுக்கு நம்ம ஐநாவில் போய் முறையிடுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேரறிவாளரை பற்றி புகழக்கூடிய மக்களுக்கு இன்றைய முதல்வர்கிட்ட போய் இவரை பற்றிய வரலாறை நம்ம கொடுத்து எங்கள் இனத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு மரியாதை செய்யணும். இது பேர்பட்ட ஒரு பேரறிவாளர் அப்படிங்கிறத நம்ம ஏன் சொல்லக்கூடாது? இதற்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நம்மளுடைய நட்பு சமுதாயமாக கூட நம்ம ஏற்றுக்கொண்டு ஆதி திராவிடர் பூர்வ சரித்திரம் எழுதியது வந்து ஐயா கோபால் செட்டி அவர்கள் தான். இந்த கோபால் செட்டி அவர்கள் எழுதிய அந்த பூர்வ சரித்திரத்தினுடைய நூலை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் டைரக்டர் ரஞ்சித் அவர்களும் திருப்பி அதை வந்து வெளியிடுறதுக்கு உண்டான முனைப்பு காட்டி பெரும் நிகழ்வாக வந்து அவங்க வந்து நாங்கள் தான் அந்த திராவிட நாட்டினுடைய பூர்வீக மக்கள் அப்படிங்கிறத வந்து பெருமைப்படக்கூடிய விஷயங்களை செய்து கொடுத்த மாபெரும் எழுத்தாளர் தான் வந்து நம்மளுடைய இனத்தை சார்ந்த பன்முகத்தன்மை கொண்ட சமூக நீதி கொள்கைகள் கொண்ட சுத்த சன்மார்க்க நெறியான இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை கொண்ட ஐயா பேரறிவாளர் அருமை ஐயா கோபால் செட்டி இந்த சேனத்தலைவர் இனம் கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். இவருடைய புகழை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். எல்லோரும் அவங்களுடைய வரலாறை பற்றி படிக்கிறதுக்கு உண்டான முன்னெடுப்புக்கு நீங்கள் வாங்க. நாம் நம்மளுடைய ஒவ்வொரு விழா காலங்கள்லேயும் அவருடைய புகைப்படத்தினை வந்து முதன்மைப்படுத்தி நம்ம மக்கள் அவரை வந்து போற்றணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்.
நாம் வந்து துறந்தது போதும், மறந்தது போதும். இனிமேல் நம் வரலாறை நாம் நம் கைகளில் எடுக்க வேண்டும். நம்மளுடைய உரிமையினை நாம் மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு முகவரியாக இவரை நாம் போற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.